இப்போ கேட்டேன். ரெடி இப்ப கேட்ட கேள்வி பதில் சொல்லலாம். ஆ முதலாவது உங்கள்ட்ட ரெண்டு கேள்வி கேட்டிருந்தேன். என்னென்ன கேள்வி சொல்லுங்க பாப்போம். ரெண்டே ரெண்டு கேள்வி. என்ன ரெண்டு கேள்வி? நீங்க ஒரு கிளாஸ்லயும் எனக்கு செல்லல. ஆ ஒரு கிளாஸ்லயும் எனக்கு செல்லல. என்ன சொல்லல? நான் கேரியதான். கேள்வியா? அது ஏன்? நான் ரெக்கார்டை போட்டு காட்டுவேன். போன கிளாஸ் ரெக்கார்டு கேட்கலையா கேள்வியா? இது எப்படி ஓதுற இதே ஓதணும் இப்படி. ஓ, எப்படி ஓதுறங்கிறது ஒரு கேள்வி. இதை ஏன் நாங்க இப்படி ஓதணுங்கிற ரெண்டாவது கேள்வி. சொன்ன கேள்வி கேட்கலண்டு. சரி, முதல்ல கேள்வி ஆன்சர் பண்ணுவோம். குட், நல்ல, வெரி குட். நல்லா கேள்வி. இது எப்படி ஓதணும்? எப்படி ஓதணும்? ல மீன் லமீன். ரெண்டாவது கேள்வி, ஏன் இதை நாங்க லம்மீன் என்று ஓதணும்? இதுதான் நீங்க எனக்கு ஒன்று ஒரு கிளாஸ்லயும் செல்லல. ஒரு கிளாஸ்ல இல்லையா எப்படி ஓதணும்? ஏன் இப்படி ஓதணும் சொல்லி தரல அப்படியா? நான் ரெக்கார்ட் எடுத்து காட்டினா என்ன செய்யுற? நீங்க கிளாஸ்ல செல்றதுல சொல்லிட்டீங்கன்னா எனக்கு ரெக்கார்ட்ல பார்த்து சேரா. விலங்கல் என்ன? நீங்க ஒரு கிளாஸ்ல செல்றதுல சுட்டிட்டா எனக்கு ரெக்கார்ட்ல பார்த்து இது சேரா. இப்ப நான் என்ன செய்யணும் பாக்கி? நீ ஒரு கிளாஸ்ல சைட் கொஞ்சம் செல்லும். விலங்கல், நீ எங்க 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 நீங்க முதல்ல கிளாஸ் நீ வேற வேலையா வாங்காது. வளமையா நீங்க அப்படித்தான் சொல்றீங்க. நான் இதை 3 கிளாஸ் விளங்கப்படுத்திக்கிறேன். கடைசி 4 கிளாஸ்ல கேட்டிக்கிறேன். மொத்தம் 7 கிளாஸ் இந்த சொல்லுக்காக வேண்டி நான் ஸ்பெண்ட் பண்ணிக்கிறேன் டைம். போன கிளாஸ்ல நான் கேள்வி தான் கேட்டேன், சொல்லி தரல. அதுக்கு முந்தின கிளாஸ்லயும் கேள்வி தான் கேட்டேன், சொல்லி தரல. ஏன்னா நான் ஆல்ரெடி சொல்லி தந்திக்கிறேன். சரி, ஓகே, பிரச்சனை இல்லை. நான் இன்றைக்கு சொல்லி தரேன், அடுத்த கிளாஸ்லயும் கேட்பேன். நோ இஷ்யூ. எனக்கு உங்கள்கிட்ட இந்த ஆன்சர் வரணும். நீங்க இதுல மறக்காம இருக்கணும். இந்த பாடம் இதோட உங்களுக்கு இன்னொரு தடவைக்கு ரிப்பீட் பண்றதுக்கு போறக்கூடாது என்கிறதான் எங்களுக்கு டார்கெட். ம். முதலாவது ஆன்சர் பிழை. இது எப்படி ஓதணும் என்று ஓதுனீங்களே அந்த ஆன்சர் பிழை. சரியா? இல்ல மீன் என்று ஓதுனீங்களே, அது பிழை. ஏன் பிழைன்னு ஏழு சொல்லி விட அதான் சொல்லி ஸ்கிரீன்ல போட்டு ஸ்கிரீன்ல போட்டு விளங்குறது லமீன் போட்டிக்கிறேன். ஸ்கிரீன்ல போட்டிக்கிறது. அப்பே அஹ், அப்பே அது ராங் லமீன் வருது. அதான் பிழைன்னு சொல்றேன். அது நீங்க ரெக்கார்ட கேட்கல. இதுக்கு போன கிளாஸ்ல மட்டும் ரெக்கார்டை கேட்டு உங்களுக்கு ஆன்சர் கிடைக்காது. ஏன்டா போன கிளாஸ்லயும் நீங்க என்ன சொன்னீங்க, எனக்கு டைம் இல்ல, நான் திருப்பி பார்த்துட்டு வரேன்னு சொன்னீங்க. அப்ப அதுக்கு முந்தின கிளாஸ்ல வந்து சொன்னீங்கன்னா, அதுலயும் இப்படிதான், நான் பார்த்து கிடைக்கல, பார்க்கல, சரியா பார்க்கல. அதுக்கு முந்தின கிளாஸ்லயும் அப்படிதான் சொல்லிக்கிறீங்க. அப்போ கடைசி 3 கிளாஸுக்கு முன்னுக்கு தான் உள்ள கிளாஸ்ல நீங்க போய் பார்க்கணும். அதனால நீங்க உங்களுக்கு நீங்க நீங்க சொல்ற ஆன்சர் சரி. போன கிளாஸ்ல தேடி பார்த்தா இது எப்படி ஓதுற, ஏன் இப்படி நாங்க ஓதணும்னு நான் சொல்லி தரல. போன கிளாஸ் சொல்லி தரல நான். அப்படிதானே? ஓ. எஸ், அதனால அது போல நான் திருப்பி சொல்லி தரேன். அடுத்த கிளாஸ்லயும் கேள்வி கேட்பேன். இன்றைக்கும் ஓகே. கேட்பேன், அடுத்த கிளாஸ்லயும் கேட்பேன். முதலாவது கேள்வி, இத எப்படி ஓதணும் என்ற கேள்வி. அந்த ஆன்சர் பெல. சொன்னீங்களே இல்ல மீன் என்று சொல்லிக்கிறீங்க பெல. ஏன் பெல என்று சொன்னா, ஸ்கிரீன்ல போட்டீங்க லமீன் தான் விளங்குற. அப்பே ஓதுறோம். அப்ப ஏன் ஓதுறோங்கிறதுக்கான ஆன்சர் உங்களுக்கு ஆல்ரெடி பல முறை ரிப்பீட் பண்ணியாச்சு. இன்றைக்கு ரிப்பீட் பண்றேன். பாருங்க. முதலாவது விஷயம், இதுல ரெண்டு விஷயத்தை நான் கண்டுபிடிக்கணும். இதுக்குள்ளால ரெண்டு விஷயத்தை நாங்க கண்டுபிடிக்கணும். முதலாவது லெட்டர். ஃபர்ஸ்ட் லெட்டர் எது, செகண்ட் லெட்டர் எது, தேர்ட் லெட்டருங்கிறத கண்டுபிடிக்கணும். நோ. அதை எப்படி கண்டுபிடிக்கிற? நான் திருப்பி இண்டே கேட்பேன். நான் இப்போ கேட்குறேன், திருப்பி இண்டே கேட்பேன். திருப்பி ஆன்சர் பண்ணாட்டி இது போற நான் கிளாஸ் எடுக்க மாட்டேன். இம்மிட்ட சொல்லுவேன், நான் கிளாஸ் எடுக்கலன்னு சொல்லி தான். ஏன்னா நான் கேட்குறதுக்கு ஆன்சர் பண்ணணும். அல்லது திருப்பி சொல்லுவீங்க எனக்கு விலங்கல்ல, நீங்க திருப்பி ரிப்பீட் செல்லலன்னு சொல்லுவீங்க. அதான் திருப்பி கேட்குறேன். இப்போ ஸ்கேல் இப்போ நான் கேட்டேன்.
இது எப்படி வரும்? இப்பதான் கேட்டேன் கடைசி கேள்வி. இந்த இந்த முதலாம் நம்பர் ஏன் போட்டிக்கிறேன்? தெரியா சொல்லுங்க தெரியாண்டு. நீங்க முதல்ல நீங்க எங்களோட இல்ல தியான். நீங்க ஓன் பண்ணி வச்சுட்டு நீங்க வேற என்ன வேலை செஞ்சு வேண்டியிருக்கீங்க. அதனால எங்களுக்கு ஓய் தெரியல. இதான் எங்கள்கிட்ட ஃபைனல் ஆன்சர். நீ வேற யார்கிட்ட தான் போயிட்டு ஓதணும். நீ எங்களோட இல்லையே. நான் உங்களோட வீடியோ நான் வீடியோ ப- மட்டும் உங்களுக்கு நான் வீடியோ இப்ப சேனல் பார்த்துக்கொண்டி. நான் பின்ன நான் இப்ப இந்த கிளாஸுக்கு என்ன செய்ய பார்க்க தெரியுமா? ஆ கேன்சல் பண்ண பார்க்க இந்த கிளாஸ். நல்ல அதான் நான் சொல்றோம். நீ எங்களுக்கு சரி வராது. நீங்க எங்களுக்கு ஓதுறதுக்கு பொருத்தம் இல்லை. வீட்டுக்கு ஒரு ஹசத்தை ஒரு மௌலிய சேருண்ட கூப்பிட்டு வச்சு வீட்டில் வச்சு ஓதுங்க. அப்ப சரி உங்களுக்கு. என்ன நீ எங்களோட இல்லையே வீடியோ இல்ல, ரெக்கார்டிங் ஆதாரம் நான் இல்லை. நினைக்கிறத நான் நான் செய்யறது ஹாஸ்டல் விட்டு எடுக்கல. வீட்ல இருந்து கிளாஸ் செய்யறதுல ஏ கஷ்டப்படுறேன். எப்படி ஓத போறேன்? ஓத தேவை இல்லையா? எனக்கு எனக்கு இன்னொரு சீட் செய்கிற அதுல கிளாஸஸ் ஸ்டாப் பண்ணி வச்சுக்கிறேன். விலங்கு இல்லைன்னா எனக்கு இன்னொரு குரான் டீச்சர் இருக்கிற அதுல கிளாஸஸ் ஸ்டாப் பண்ணி வச்சுக்கிறேன். அது சரி. போட்டுக்கிறேன். அப்போ ஓதுங்க செய்ய வழி இல்லை. நீங்க எல்லாம் ஓதுற இல்லைன்னு இப்ப நீங்க வந்து எங்களுக்கு ஓதுறதை விட முக்கியம் அதையா நீ கேள்வி ஆன்சர் பண்ணணும். ரைனாதியான் நாங்க தாருக்கும் வாராளுக்கு பிடிச்சு கொண்டு எனக்கு இதுதான் விளங்குறதுல என்ன என்ன இது சொல்றேன். நீ நீ எனக்கு நான் நீ இப்ப மத்த டீச்சர் எனக்கு சொல்லி தரல. இப்ப நானோட கேள்வி தான் கேட்டேன். நான் இப்ப இதுல முதலாம் நம்பர் போட்டு வச்சுக்கிறேன். நீ என்னன்னு கேள்வி கேட்டேன். என்ன நீ எங்களோட இல்ல. அதான் சொல்ல வரேன். நீ போதுங்க பிரச்சனை இல்லை. இன்னொரு நாள் ஆன்லைன் கிளாஸ் போயிட்டு போதுங்க பிரச்சனை இல்லை. எங்களுக்கு பிரச்சனை இல்லை. இப்ப நான் உங்கள்கிட்ட கேட்ட கேள்விக்கு நீங்க பதில் சொல்றீங்க இல்லையா? நான் இப்ப இதுல முதலாம் நம்பர் போட்டு வச்சிருந்தேன். ஏன் அது? நீங்க ஒரு 5-10 minutes தான் நான் வரோம் கிளாஸ் இங்க பாத்துட்டு அப்படியல்ல 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 அப்படி தரது டைம் இல்லை டேய். நான் டே ஃபுல் ரஷ். நான் உங்களுக்கு மட்டும் போய் தரலாதியான். அது விளையுங்க. உங்களுக்கு முன்னுக்கு கிளாஸ் உங்களுக்கு பிந்தி கிளாஸ் 250 பேர் கிளாஸ்ல இருக்கிறான். உங்களுக்கு மட்டும் தான் விளங்குது இல்லைண்டா நாங்க என்ன செய்வேன்? உங்களுக்கு உங்களோட சின்ன பிள்ளையோட கிளாஸ் நான் ரெக்கார்டிங் எடுத்து தரேன். போயிட்டு கேட்டு பாருங்க. உங்களை உங்களோட அவங்க போட்டோ உங்களோட முந்தி கொண்டு போயிட்டான் அடுத்த பாடத்துக்கலாம். உங்களோட ஏஜ் என்ன? எங்க கிளாஸ்லயே 6 ஏஜ் புள்ள உண்டு. உங்களோட ஏஜ் என்ன? என்ன 7. ஆ பாத்தீங்களா 6 ஏஜ்ல இருக்கிற புள்ள உண்டு தாண்டி போய்த்துட்டு. இதெல்லாம் சிம்பிள் சின்ன விஷயம். அதுவும் பொம்பளை புள்ள உண்டு. நீங்க ஆம்பளை பொடியே நேதியா நீங்க. சரி முதலாவது திருப்பி திருப்பி நான் கேள்வி கேட்பேனா? எங்கள்கிட்ட ஓதுறதை விட முக்கியம் கேள்விக்கு ஆன்சர் பண்றது. ஓதுறதை விட முக்கியம் கேள்விக்கு ஆன்சர் பண்ணணும். சரி இது நீங்க முதலாவது ஓதுனது பேல. அது ஏன்னு சொல்லி தர போறேன். ஆன்சரை கேட்டுக்கோங்க. திருப்பி நான் கேள்வி கேட்பேன். இந்த ஓகே. சொல்ல நாங்க ஓதுறதுக்கு ரெண்டு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். ஓகே. என்ன சொன்னேன் நான்? இந்த 2 விஷயத்தை ஞாபகம் ஆ வச்சுக்கணும். கவனமா கேட்டுக்கொள்ளுங்க. ரெண்டு விஷயம். இல்ல ஏன் ரெண்டு போட்டிக்கிறேன்? நாங்க இதுல 2 விஷயம் இருக்கிறேன். ரெண்டு விஷயம் இகி. அதுல முதலாவது பாருங்க. இதுல இருந்து mark பண்ற முதலாவது விஷயம். முதலாவது விஷயம் இந்த சொல்லுல உள்ளத லெட்டர்ல சம்பந்தப்பட்ட விஷயம். எல் போட்டா என்ன? லெட்டர்களோட இல்ல. சம்பந்தப்பட்ட விஷயம். தொடர்பான விஷயம். ஓகே. லெட்டர்களை அடையாளப்படுத்துற நேரம் பாருங்க. நான் சொல்லிக்கிறேன் கை எடுக்காம நாங்க எழுதணும். அரபிக் கை லெட்டர்ஸ் எடுக்காம கை எடுக்காம எழுதணும். எழுதணும் என்று சொல்லி தந்திக்கிறேன். அப்ப இதான் முதலாவது மேட்டர். முதலாவது எழுதினா எது முதலாவது எழுதிக்கிறேன் நான் இப்ப கை எடுக்காம எழுதுறதுல இனிமா. லாம். வெரி குட் லாம். ரெண்டாவது மீம். வெரி குட். மூணாவது நூன். நோன். இப்ப இது முதலாவது விஷயம் கிளியர். கிளாஸ் அடியே அப்ப உங்களோட முதலாவது விஷயம் கிளியர். நோன். ஓகே. சரியா? இப்ப இதுல இது மார்க் பண்ணணும். இப்ப ஏன் நீ ரெண்டாம் நம்பர் போடுறேன்? இதுல இந்த 2 விஷயத்தையும் பார்க்கணும். இது முதலாவது விஷயம் என்ன? இப்ப நான் சொன்ன சொல்லுங்க பாப்போம். லெட்டர்ல கை எடுக்காம எழுதணும். ஆ கை எடுக்காம எழுது ஸ்டைல தான் நாங்க லெட்டர்ஸை பார்க்கணும். ஏன் இந்த நம்பர் நம்பர் 2 போட்டிக்கிறேன்? இந்த நம்பர் 2 ஏன் போட்டேன்? இந்த 2 விஷயம். இதுல ரெண்டு விஷயம் இருக்குது. இந்த அதுல முதலாவது விஷயம் பார்த்தாச்சு. ரெண்டாவது இப்ப நான் பார்க்க போறோம். இது இந்த ரெண்டாவது என்ன சொன்னா சிம்பிள்ஸ். என்ன சிம்பிள்ஸ்டா? சிம்பிள்ஸ். சிம்பிள்ஸ் என்ன?
கஸ்வத்துன் நன்று அதுவும் கஸ்ரத்துன் ஃபத்தஹத்துன். இந்த கஸ்ரத்துன் ஃபஸ்ரத்துன் என்கிறத எப்படி பார்க்கணும் என்றால் இது எப்படி இந்த சைட்ல இருந்து பார்க்கணும் எது ஃபர்ஸ்ட் கீக்குது. இந்த சைட்ல இருந்து பார்த்தா எது ஃபர்ஸ்ட் கீக்குது. ஃபத்தத்துன். அப்போ உங்களுக்கு கண்ணை கொண்டு செக் பண்ணணும் எங்க ஃபத்தஹத்துன் இதா ஃபர்ஸ்ட் கீக்குது. இல்ல இல்ல. அப்ப எது கஸ்வத்துன். ஆ இப்ப யாரு பிரச்சனை கஸ்ரத்துன் தான் ஃபர்ஸ்ட் லெட்டருக்கு வரணும். எது அப்ப ஃபர்ஸ்ட் லெட்டர். லிமன். அப்ப இவ்வளவு லெமன் சொன்ன யார் லமீன் சொன்னது யாரு. நான் தான் சொன்னேன். இப்ப கேள்விக்கு விட விளங்குதா. நோ. ஆகவே ஃபர்ஸ்ட் லெட்டருக்கு வரக்கூடிய அடையாளம் என்ன. கஸ்வத்துன். ஏன் கஸ்ரத்துன்னு வரணும். அது ஃபர்ஸ்ட் சிம்பிள். ஃபர்ஸ்ட் சிம்பிள் ஏன் என்ன ஃபர்ஸ்ட் சிம்பிள்டா என்னது ஃபர்ஸ்ட் சிம்பிள்டா. முதலாவது கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் வந்தீங்க அப்படியா. முதலாவது சிம்பிள். முதலாவதுடா கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் அடிச்சிக்க அப்படியா. அது கூடிய மார்க்ஸ் எடுத்து நிறைய சாப்பாடு அடிச்சு நிறைய சாப்பாடை ஃபர்ஸ்ட்டுக்கு சாப்பிட்டு முடிச்சேன்னு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் அப்படியா. ஏனது ஃபர்ஸ்ட் இல்ல. ஏனது ம், ஏனது ஃபர்ஸ்ட். நான் ஃபர்ஸ்ட் லெட்டருக்கு வந்திக்கிறேன். அது ஃபர்ஸ்ட் லெட்டருக்கு வந்தீங்க ஃபர்ஸ்ட் லெட்டருக்கு வந்திக்கிற இப்போ நீங்க பத்தாவது வந்து ஃபர்ஸ்ட் லெட்டர் இருக்கு ஃபர்ஸ்ட் லெட்டர்னு சொல்றீங்க. அப்ப எனக்கு தெரியா. அஹ், குழம்பப்படாது. அப்ப நான் குழம்பினால் நீங்க குழம்பப்படாது அப்ப எனக்கு தெரியாதுன்னா போக போக மறந்துடும் எல்லாம். என்ன சொல்லணும் திஸ் சைட்ல இருந்து பார்க்க நேரம் என்ன சைடு இது லெஃப்ட் டு ரைட் டு லெஃப்ட் ரைட் டு ரைட் டு லெஃப்ட். லெஃப்ட் ரைட் டு லெஃப்ட் சைட்ல இருந்து நான் பார்க்குற டைம்ல ஃபர்ஸ்ட்டுக்கு ஈக்கிற லெட்டர் வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு ஈக்கிற சிம்பிள் வந்து எது கஸ்ரத்துன். கஸ்வத்துன். அந்த சிம்பிள் கஸ்ரத்துன் வந்து எதுக்கு போகும் லாமுக்கு போகணும். எனவே அந்த லாமை நாங்க எப்படி ஓதணும் லீ என்று லி. ஓதுவோம். ரெண்டாவது வந்திக்கிற அடையாளம் என்ன சிம்பிள் என்ன ஃபத்தத்துன். அது எதுக்கு போகும் மீமுக்கு. மீமுக்கு போகும். அப்ப நாங்க அதை எப்படி ஓதணும் ம. ம. கடைசியா ம. வந்திக்கிறது என்ன நூன். நூன். சிம்பிள் சுக்குன். எப்படி உச்சரிக்கணும் ம். ஆ மன் சேத்தா லெமன் அப்படியா லமீன் இல்ல. எப்படி லிமன். இப்ப விளங்கிச்சா விஷயம் நோ. எல்லாம் கிளியரா. நான் கேள்வி கேட்க போறேனா ம். கிளியர் சரி இப்போ ஓதுங்க பாப்போம். ம். லிமன். லிமன். ஏன் லிமன் ஓதணும் ம். நான் இந்த த்ரீ லெட்டர்ஸ்லயும் ஃபர்ஸ்ட்டுக்கு லாமிக்கிற, அப்புறம் மீமிக்கிற, அப்புறம் நூனிக்கிற. அது ஏன் ஃபர்ஸ்ட் லாமிக்கிற மீமிக்கிற நூனிக்கிற எப்படி கண்டுபிடிச்சீங்க கண்டுபிடிக்கிற மெத்தட் என்ன இத பார்க்கணும். எதை பார்க்கணும் கையெடுக்காம எழுதணும் பாத்தீங்களா இப்பதான் சொல்லி தந்தேன் மறந்துனீங்களா இப்ப திருப்பி ஓ, திருப்பி என்ன கை சொல்லுவீங்க எடுக்காம நீங்க சொல்லி எழுதணும். தரல சொல்லி தந்த விலங்கலன்னு சொல்லுவீங்க. கை எடுக்காம எழுதணும். இப்ப நான் அடுத்த கிளாஸ்ல கேட்பேனா மறந்தா சொல்லி தர மாட்டேன் திருப்பி கை எடுக்காம எழுதணும். ஃபர்ஸ்ட்டுக்கு லா மீக்கிற செகண்ட் மீ மீக்கிற தேர்ட் நூ மீக்கிற என்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு கேட்கறது கேள்வி வைக்கப்படாது. ஃபர்ஸ்ட்டுக்கு லாம் கை செகண்ட் மீ எடுக்காம எழுதணும். தேர்ட் ஒன் கை நூ எடுக்காம மீக்கிற. எழுதணும். நான் கண்டுபிடிச்ச மெத்தட் என்னன்னா நாங்க அரபிக் லெட்டர்ஸை கை கை எடுக்க எடுக்காம ஒரே எழுதணும். ஸ்டைல்ல நாங்க எழுதுவோம் இதை வச்சு தான் நான் கண்டுபிடிச்சேன் இப்படி நாங்க சொல்ல தெரிஞ்சுக்கணும் ஓ, அப்பதான் நீங்க கை மறக்காது. எடுக்காம கை எடுக்காம எழுதணும். ஓகே செகண்ட் ஆன்சர் செகண்ட் என்ன எப்படி சிம்பிள் கண்டுபிடிச்ச ம். மறந்துட்டு வச்சு எதை வச்சு வச்சு பாக்குறதுக்கு எதை வச்சு பாக்குற ஃபர்ஸ்ட்டுக்கு கஸ்வதம் நீக்கிற, அப்புறம் எங்க பத்தது ஃபர்ஸ்ட் நீக்கிற, அப்புறம் சரியா தூக்கு நீக்கிற. சொல்லணும் எங்க ஃபர்ஸ்ட் சாப்பாடுல ஃபர்ஸ்டா தூங்குறதுல ஃபர்ஸ்டா எது ஃபர்ஸ்ட் எப்படி கண்டுபிடிக்காது என்ன ஃபர்ஸ்ட் அது இந்த கஸ்வதம் பத்ததும் கஸ்ரத்துன் தான் கஸ்ரத்துன் எப்படி ஃபர்ஸ்ட் ஆயிடுச்சு சொல்லுங்க அதை ரைட் டு லெஃப்ட் எடா ஃபர்ஸ்ட் லெட்டர் கிட்ட இருக்கிற. ரைட் டு லெஃப்ட் ஃபர்ஸ்ட் லெட்டர் கீழே இருக்கிறதெல்லாம் ரைட். ஆன்சர் பெல ஃபர்ஸ்ட் ரைட் லெட்டர் டு கீழே லெஃப்ட். இருக்கிற கஸ்ரத்துன் ஆகிக்குது ஃபர்ஸ்ட் லெட்டர் கீழே இருக்கிற ஃபத்ஹத்துன் லாமு மேலே இருக்கிறது அது பெல நீங்க சொல்ற ஆன்சர் பெல எப்படி கண்டுபிடிக்கிற ரைட் டு லெஃப்ட் லெஃப்ட். ரைட் டு லெஃப்ட் பாக்குற நேரம் எது ஃபர்ஸ்ட் கீக்குன்னு பார்க்கணும் எப்படி சொல்லணும் ஆன்சரை சொல்லுங்க திருப்பி ரைட் டு லெஃப்ட் ரைட் டு லெஃப்ட் எப்படி பார்க்கணும் பார்க்கணும். எது ஃபர்ஸ்ட் கீக்குன்னு பார்க்கணும்
எது ஓ ஃபர்ஸ்ட் இது கேக்குது? ஃபர்ஸ்ட் கீழே பார்க்கணும். ரைட் டு லெஃப்ட் என்ன கீழே பார்க்கணும். அது எது ஃபர்ஸ்ட் கேக்கு? இப்ப சொல்லுங்க, ஆன்சர் சொல்லுங்க. ஆ ஃபர்ஸ்ட்டுக்கு கஸ்வத்தம் நிற்கிற. ஆ அப்ப கஷ்டத்து எதுக்கு வரும்? மீமுக்கு வரும். லாமக்கு வரும். லாமுக்கு வரும். பாப்பமே அதுக்கு ஆன்சர். லா ஏன்னா லாம் வெரி குட். லாம் தான் ஃபர்ஸ்ட். ஃபர்ஸ்ட் லெட்டர். அரபிக்ல இந்த எழுதப்பட்ட ஒழுங்குல ரைட்டிங் ஸ்டைல்ல பாக்குற நேரம் லாம் தான் ஃபர்ஸ்ட் லெட்டர். அப்ப லாமுக்கு என்ன வரும்? ஃபத்ஹத்துன். அப்படியா? கஸ்வத்துன். கஸ்ரத்துன். மீமுக்கு பத்தத்துன். ஃபத்ஹத்துன். நூனுக்கு சுகுன். சுகூன். ஆகவே நாங்க இத மிலன் ஓதணும். அப்படிதான். இல்ல ஆ லிமன் லிமன். ஆ இதுக்கு மேல நான் ஒண்ணும் போய் தரல. அடுத்த கிளாஸ் இது அப்படி கேட்பேன் உங்கள்ட்ட. ஒரு ஓகே சொட்டு மாறப்படாது, மறக்கப்படாது. ஃபுல்லா வழங்கப்படுது. மறுபடியும் வரணுமா? இந்த ரைட் டு ஓகே லெஃப்ட்ல பாக்குறது, கை எடுக்காம அரபிக் லெட்டர்ஸ் எழுதுறது, இதெல்லாம் முக்கியமான கீவேர்ட் அரபிக்கிட்ட நான் கேட்கிற கேள்விகளுக்கு. அப்ப மறக்கப்படாது. அது அப்படித்தான். அது அப்படித்தான் ஃபர்ஸ்ட் கேட்கிற என்று சொல்லப்படாது. சென்ன அர்த்தம் என்ன? ஓகே அது எனக்கு விஷயம் தெரியாதுன்னு அர்த்தம். இப்படி சொன்னாதான் அது எனக்கு வெரி கிளியர். ஓகே, இதான் விஷயம், வெரி கிளியரா ஆகிக்கிறது என்று அர்த்தம். ஓ ஆ ஓகே ரெடியா வரணுமா? ஓகே